தண்ணி ஊற்றிக்கலாம். குழா புட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். சொம்பு அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ புட்டுக்கு தேவையானது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு திரும்பவும் பிசைஞ்சிக்கலாம். முதல்ல இதுக்குள்ளே அந்த அச்சு போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போடணும். போட்டுட்டு அது மேலே இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு அள்ளி போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இந்த சொம்பில் வச்சிடலாம். வச்சாச்சு. இனிமேல் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது வெந்துருச்சு, இறக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சிக்கலாமா? பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். காரம் வேணும்னா குருமா வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.